வணக்கம் நண்பர்களே. நம்ம ஊர்ல கிடைக்கிற இப்ப இந்த காலத்துல மறந்து போன ஒரு அரிய இயற்கை மருந்து தாங்க பனங்கிழங்கு. சர்க்கரை நோய், உடல் சூடு, வயிற்று பிரச்சனை, மூட்டு வலி, முதியோருக்கான ஏற்படக்கூடிய அந்த பலவீனம், இத்தனைக்கும் ஒரே தீர்வா இருக்குதுன்னா நீங்க நம்புவீங்களா? இந்த வீடியோவை முழுசா பாருங்க. பனங்கிழங்குடைய மருத்துவ அதிசயங்கள், யாருக்கெல்லாம் நல்லது, யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, சரியான சாப்பாடு முறை அனைத்தையும் தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். ஃபஸ்ட்டு பனங்கிழங்கு என்றால் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பனைமரத்தோட அடியில் மண்ணுக்குள்ளிருந்து வளரக்கூடிய கிழங்கு தாங்க பனங்கிழங்கு. இது 100% இயற்கையானது, ரசாயனம் இல்லாத ஒரு உணவு தான். சித்த மருத்துவத்தில் முக்கியமானது இந்த பனங்கிழங்கு. பனங்கிழங்கு சாப்பிட்டால் 10 மருந்து சாப்பிட்ட மாதிரி அப்படின்னு ஒரு பழமொழியும் இருக்குது. ஏன்னா பனங்கிழங்குல அவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து இருக்குது. ஸோ அது நமக்கு ஃபுல்லாக நன்மைகளை கொடுக்கக்கூடியது. இயற்கை கொடுத்த ஒரு அற்புதமான கிழங்கு தாங்க பனங்கிழங்கு. சரி, பனங்கிழங்கு சாப்பிடும்போது உடம்புல என்னென்ன நடக்குங்கிறத பார்த்துடலாம். பனங்கிழங்கு உடம்புக்குள்ளே போனதும் உடல் சூடு அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். வயிற்றுக்கு குளிர்ச்சி அடைய செய்யும். ரத்தத்தை சுத்தமாக்கும். செரிமான சக்தியை அதிகப்படுத்தும். நரம்புகளை பலப்படுத்துகிற தன்மை இந்த பனங்கிழங்குக்கு இருக்குது. அதனால தான் கோடை காலத்தில் பனங்கிழங்க ஒரு இயற்கை மருந்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பனங்கிழங்கு மருத்துவ பயன்களை பார்க்கலாம். உடல் சூடு அதிகம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வாரம் 2 முறை பனங்கிழங்கு சாப்பிட்டால் நல்ல மாற்றம் தெரியும். அடிக்கடி வாயில் புண் வர்றவங்களுக்கு, கண்களில் எரிச்சல் ஏற்படுறவங்களுக்கு, சிறுநீர் எரிச்சல் ஏற்படுறவங்களாம் கண்டிப்பாக பனங்கிழங்கை எடுத்துக்கிறலாம். அடுத்து சர்க்கரை நோயாளிகள், இதில் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு உள்ள ஒரு கிழங்கு தாங்க இந்த கிழங்கு. ஸோ ரத்த சர்க்கரை அளவை மெதுவாக கட்டுப்படுத்துறதுக்கு இது உதவி பண்ணும். இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டை குறைக்கிறதுக்கும் இது உதவி பண்ணுது. ஆனால் இதை அளவோட மட்டும் அவங்க எடுத்துக்கிற வேண்டும். வயிற்று பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பனங்கிழங்கு ஒரு தீர்வாக அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கலை போக்குறதுக்கும், அந்த அமிலத்தன்மை நீக்கிறதுக்கும், உடலில் ஏற்படக்கூடிய அந்த குடலில் ஏற்படக்கூடிய எரிச்சலை குறைக்கிறதுக்கும் உதவி பண்ணதான். பனங்கிழங்கு குடலையே சுத்தம் செய்யுமாம். அடுத்து மூட்டு வலி, நரம்பு பலவீனம், இது ரெண்டையுமே சரி பண்ணக்கூடியது இந்த பனங்கிழங்கு. முழங்கால் வலி, நரம்பு இழுத்தல், நரம்பு சுண்டி இழுத்தல், வயது முயற்சியின் காரணமாக உடலில் ஏற்படக்கூடிய அந்த பலவீனம் அனைத்தையுமே சரி பண்ண செய்யுமாம். அதாவது இதில் கால்சியம், மெக்னீசியம் நிறைந்து உள்ளதாம். முதியோர்களுக்கு ஒரு அருமையான உணவு தானா பனங்கிழங்கு. பெண்களுக்கு ஒரு சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடியதான் இந்த பனங்கிழங்கு. உடல் சூடை குறைக்கிறதுக்கும், அந்த மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய வலிகளை குறைக்கிறதுக்கும் உதவி பண்ணுதாம். அதே மாதிரி இரத்த சோகைகளை குறைக்கிறதுக்கும் உதவி பண்ணுதாம். அடுத்து குழந்தைகளுக்கு இந்த உணவு ரொம்ப முக்கியமானதாக இருக்குதாம். ஏன்னா எலும்புகளுடைய வளர்ச்சிக்கும், செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கும், இயற்கை சக்தியை கொடுக்கறதுக்கும் இந்த பனங்கிழங்கு உதவி பண்ணுதாம். அடுத்து பனங்கிழங்கு சாப்பிடுவதனான சரியான முறைகளை பார்க்கலாம். முறை 1 வேக வைக்கணும். வேக வைக்கும் பொழுது லைட்டாக உப்பு போட்டுட்டு நல்லா வேக வச்சுட்டு அதை தோல் நீக்கிட்டு அது கூட தேன் சேர்த்து சாப்பிடலாம், இல்லை அப்படியேவும் சாப்பிடலாம். 2வது முறை என்னென்னா பனங்கிழங்கு கஞ்சி தாங்க. இதை நல்லா உலர்த்தி மாவாக்கி அதை நம்ம கஞ்சி செய்து குடிக்கலாம். இந்த கஞ்சி முதியவர்களுக்கும் சரி, நோயாளிகளுக்கும் சரி மிகவும் சிறந்த ஒரு உணவாக விளங்கிட்டு இருக்குது. இந்த பனங்கிழங்குல நம்ம நிறைய ரெசிபிகளும் செய்யலாம். பனங்கிழங்கை உலர்த்தி அதனுடைய பவுடரை வச்சு நம்ம பனங்கிழங்கு வடை செய்யலாம், பாயாசம் செய்யலாம், உருண்டை செய்யலாம். அடுத்து சத்து மாவு கஞ்சி செஞ்சு குடிக்கலாம். பனங்கிழங்கை எப்பொழுது சாப்பிட்றது ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை காலையில் இல்லைன்னா மதியானம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நைட் டைம் சாப்பிட்றத கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும்.
பனங்கிழங்குல உள்ள முக்கியமான ஊட்டச்சத்துக்களை பார்க்கலாம். பழங்கிழங்குல இயற்கையாகவே ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இதில் நார்ச்சத்து, அதாவது ஃபைபர் நிறைய இருக்கிறதுனால குடலை சுத்தம் செய்கிறதுக்கும், இதில் அதே மாதிரி கால்சியம் அதிகமாக இருக்குது. இது எலும்பு வலிமைக்கும் மிகவும் சிறந்தது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு முட்டு வலி, கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, இதுக்காக நம்ம வெளியில் இருக்கக்கூடிய உணவுகளை தேடி சென்றுட்டு இருக்கிறோம். ஆனால் இது ஈஸியாக நம்ம ஊரில் கிடைக்கிது. அதுவும் இந்த சீசனில் கிடைக்கிது. இந்த பொங்கல் டைமில் பழங்கிழங்கு வச்சு சாமி கும்பிட்றதுக்கு மிகவும் ஒரு காரணம் வந்து என்னென்னா, இதில் ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது. நம்மளுடைய பாரம்பரியமாக நம்ம இந்த கிழங்குகளை நம்ம பொங்கலுக்கு பயன்படுத்திட்டு வரோம். ஏன்னா தமிழர்கள் வந்து அப்போவே வந்து நல்ல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை தான் நம்மளுடைய உணவில் சேர்த்துருக்காங்க. உணவே மருந்து அந்த கான்செப்டில். இப்போ கால்சியம் சத்து நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குது. நம்ம இந்த பனங்கிழங்கை எடுத்து சாப்பிட்டு வரும் பொழுது நம்மளுக்கு கால்சியம் அதிகமாகும், எலும்பு வந்து வலிமையாகும். ஸோ எலும்புகள் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, எலும்புகளில் வலிமை குறைவாக இருக்கிறவங்க இந்த பனங்கிழங்கை தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது எலும்புகளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தும் கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இதில் பொட்டாசியம் வந்து இருக்குது. இந்த பொட்டாசியம் இருதய பாதுகாப்பு, இதய நோய், இதயம் சார்ந்த பாதுகாப்பை கொடுக்கக்கூடியதாம். இதில் இரும்பு சத்தும் இருக்கிறது. இரத்த சோகையை குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. இதில் இயற்கையான ஸ்டார்ச் இருக்கிறதுனால நீண்ட நேரத்திற்கு நம்ம வேலை செய்கிறதுக்கு தேவையான சக்திகள், எனர்ஜி, ஸ்டாமினா இது எல்லாத்தையுமே கொடுக்குது. ஸோ நம்மளுக்கு எமர்ஜென்சியாக ஒரு எனர்ஜி வேணும் அப்படின்னா நம்ம பழங்காலத்தில் நம்மளுடைய தமிழர்கள் வந்து அந்த காலத்தில் போய் ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள், பழங்கள்லாம் எதுவுமே வாங்கி சாப்பிடல. இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய கிழங்கு வகைகளை சாப்பிட்டு தான் அவங்க 100 வயசு வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருந்தாங்க. ஏன்னா இதுலேயே எல்லாமே நிறைஞ்சிருக்குது. நம்ம இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு ரத்த சோகை இருக்குது, இதயம் சார்ந்த நிறையா பிரச்சனைகள் எல்லாமே வருது. ஸோ நம்ம வெளியில் இருக்க உணவுகளை தேடி தேடி நோய்களையும் நம்ம இழுத்துக்கிறோம். ஸோ நம்மளுக்கு இயற்கையாக கொடுத்த இந்த பனங்கிழங்க நம்ம கண்டிப்பாக எல்லாருமே இந்த சீசனில் கிடைக்கிது. ஸோ இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய இந்த பனங்கிழங்க நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கிற வேண்டும். அடுத்து இதய நோயாளிகளுக்கு பனங்கிழங்கு சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா கொலஸ்ட்ரால் அதை கம்மி பண்ணுறதுக்கு உதவி பண்ணலாம், ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணலாம், நரம்புகளுக்கு நல்ல ஒரு வலுவை கொடுக்கணும். ஸோ வாரம் 2 முறை வந்து சாப்பிட்டோம்னா நம்மளுடைய இதயத்துக்கு நல்ல பாதுகாப்பை கொடுக்கலாம் இந்த பனங்கிழங்கு. அடுத்து மூளை நினைவாற்றலில் வந்து அதிகப்படுத்துறதுக்கு பனங்கிழங்கு வந்து உதவி செய்தால் நரம்பு செல்களுக்கு ஊட்டத்தை கொடுக்குமாம். மன அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கும் தூக்கத்தை மேம்படுத்துறதுக்கும் பனங்கிழங்கு உதவி பண்ணுது. அதாவது இப்போ இருக்கிற நிறையா வயதானவர்களுக்கு வந்து இரவில் நிம்மதியான தூக்கமே இருக்காது. இதுக்கு வந்து மன அழுத்தமும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சில பேருக்கு இடையில எழுந்துச்சுக்குவாங்க. ஸோ அது வந்து நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்காது. ஆனால் பனங்கிழங்கு அவங்க சாப்பிட்டு வரும்போது ஒரு ஆழ்ந்த நிம்மதியான தூக்கம் வந்து கிடைக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு ஞாபக திறன் வந்து அதிகரிக்க செய்யும். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ நன்மை என்னென்னா, 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை என்னென்னா, எலும்பு அதாவது எலும்பு தேய்மானம்னு சொல்லுவாங்க, இல்லைனா எலும்பு அரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இங்கிலீஷில் வந்து ஆஸ்ட்ரோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பனங்கிழங்கு, எள்ளு, முருங்கைக்கீரை இதை 3ஐயுமே நீங்கள் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா எலும்புகள் வந்து வலுவாக்கப்படுமாம். ஸோ இந்த ஆஸ்ட்ரோபோரோசிஸ் நோய் இருக்கிறவங்க பனங்கிழங்க கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பனங்கிழங்க வந்து குழந்தைகளுக்கு வந்து கொடுக்க சொல்கிறாங்க. பனங்கிழங்கும் நாட்டு சர்க்கரையும் தேன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதில் வந்து கஞ்சி மாதிரி, சத்து மாவு கஞ்சி மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது அவங்களுடைய உடல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குழந்தைகளுக்கு ஒரு சிறந்த உணவாக பனங்கிழங்கு இருக்குது. அடுத்து பலருக்கும் தெரியாத ஒரு நன்மை என்னென்னா, வயிற்றுப்போக்கு வந்ததுமே நம்ம பனங்கிழங்கு எடுத்துக்கிட்டோம்னா அந்த வயிற்றுப்போக்கு நிற்கிறதுக்கு இது உதவி பண்ணுமாம். அதாவது பனங்கிழங்கு மாவில் செய்யக்கூடிய அந்த பனங்கிழங்கு கஞ்சி நம்ம குடித்தோம்னா வயிற்றுப்போக்கு உடனே நின்றுமாம்.
அடுத்து யாரெல்லாம் பனங்கிழங்கு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதிகமாக சளி பிரச்சனை உள்ளவங்க, குளிர் ஒவ்வாமை இருக்கிறவங்க, கடுமையான ஆஸ்துமா இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே பனங்கிழங்கு சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்கள் சாப்பிடணும்னா உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு சாப்பிட்லாமா வேண்டாமான்னு கேட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கிறங்க. இதில் முக்கியமான குறிப்பு என்னென்னா, அளவுக்கு அதிகமாக பனங்கிழங்கு எடுக்கக்கூடாது. வாரத்துக்கு 2 இல்லை 3 முறை எடுத்தாலே போதும். குழந்தைகளுக்கு சிறிய அளவில் கொடுத்தா போதும். கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரிடம் கேட்ட பிறகே நீங்கள் பனங்கிழங்க சாப்பிடலாம். நீங்கள் பனங்கிழங்கு சாப்பிடுவீங்களா? கமெண்ட்டில் எஸ் ஆர் நோ அப்படின்னு பதில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இருந்திருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.